இந்த ட்ரெஸ் கொஞ்சம் தைச்சு கொடுத்துருங்க. என்னது? நீங்க தானே இந்த ட்ரெஸ் கழிச்சிங்க. இல்லைன்னா ஊசி நூலாவது வாங்கி கொடுங்க. ருத்ரேன கொஞ்சம் இருங்க. நேத்து ராத்திரி நீங்க நல்லா தூங்குனீங்களா? சுனிதா இங்க வா. அது எனக்கு கொஞ்சம் நீல கலர் நூலும் ஊசியும் வேணும். ஊசி நூலா? எதுக்கு? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. இருக்கா இல்லையா? கொண்டு வரேன். ருத்ரா, நம்ம ஒர்க்கர்ஸ் நான் வீட்டுக்கு கூப்பிடலான்னு இருக்கேன். வீட்டுக்கு நடுவுல கட்டியிருக்க கயிறை தயவு செஞ்சு அவுத்துறியா? இப்ப எதுக்காகப்பா அதெல்லாம்? அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இது இப்படியே விட முடியாது. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க தெரியுமா? இப்படியே போனா நம்ம வீடு, நம்ம வியாபாரம், இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு நேரம் அழிஞ்சு போயிடும் தெரியுமா? உங்க வீடு இல்ல, அந்த வீடு இன்னும் எங்க அப்பாவோட பேர்ல தான் இருக்கு. சொல்ல போனா அந்த வீட்டுல எனக்கு தான் முழு உரிமை இருக்கு. அதனால நான் நினைச்சேன்னா அந்த வீட்டுல எங்க வேணாலும் கயிறு கட்டுவேன். யாருடைய அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க. இப்போ நான் அந்த வீட்டுல கயிறு தான் கட்டியிருக்கேன். தேவைப்பட்டவங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். உனக்கு கேட்க பிடிக்கலனா இந்த இடத்த விட்டு போயிடு. ருத்ரா, சுராஜ் இங்க பாரு, நீ ஒரு 2 நிமிஷம் வெளில இரு. இங்க பாருப்பா ருத்ரா, நீ அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் மறைச்சு வச்சிருக்கன்னு தெரியல. அந்த பொருளை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னையே கேள்வி கேட்கிற தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? இல்லப்பா, நான் சும்மா. இங்க பாருங்க, நான் உங்க மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். ஆனா இப்போ உங்க பையன் என்கிட்ட கேள்வி கேட்டது சரி கிடையாது. இது என் ஆபீஸ். வீட்டு விஷயமா பேசணும்னா வீட்டில் தான் பேசணும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கங்க. இப்ப நீங்க கேட்ட லீவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க இங்க எடுத்து கிளம்பலாம். அப்பா, அவன் ஏன் இப்படி பேசுறான்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்ககிட்டயும் இப்படி கோவமா பேசுறான். இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க பாரு சுராஜ், பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால இப்ப வீட்டுக்கு போலாம். இதை பத்தி அப்புறமா பேசலாம். अश्विनी नक्षत्रजातायाः शारदाम्बानाम्याः सह कुटुम्बानां क्षेमस्थैर्यधैर्यवीर्यविजयभयायुरार्कैश्वर्यावृद्ध्यर्थं यथा शक्तिपूजाञ्च करिष्ये. மருமகளே, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தா குறைஞ்சா போயிடுவ. இப்ப இங்க ஒண்ணும் இழவு காரியம் நடக்கலையே. உங்களுக்காக தான் இந்த பூஜையே ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? மோகினி, கேட்டா கேட்டுட்டு போட்டோம். இவங்க 2 பேருக்காக தான் பண்டிதர்கிட்ட சொல்லி இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணேன். இந்த வீட்ல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கயிறை கட்டியிருப்பாங்க? அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. இந்த கயிறை பார்க்கும்போது 2 நாட்டுக்கு ஏதோ போர் நடக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எதுக்காக இந்த பேச்செல்லாம்? நீங்க எதுவும் பேசலையே, அதான் நான் பேசுறேன். இவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க தானே காரணம். உங்களால தானே இவங்க 2 பேரும் இங்க வந்து தங்கியிருக்காங்க. இவங்களை இங்க இருந்து துரத்துறதுக்கு முதல்ல ஒரு பூஜையை பண்ணியாகணும்.
டீ வேணுமா? கொஞ்சம் கொடு. नमस्ते भगवन् विश्वेश्वराय महादेवाय नमः त्र्यंबकाय नमः त्रिपुरान्तकाय नमः ओम त्रिकालाग्निकालाय नमः ओम कालाग्निरुद्राय नमः ओम नीलकण्ठाय नमः. நல்லபடியா பூஜை முடிஞ்சுடுத்து. இந்த குழந்தை இந்த சாம்பிராணியை வாங்கிக்க. இந்த வீடு பூரா போட்டுட்டு வா. அப்பதான் இந்த வீடு கூட லட்சுமிகரமா இருக்கும். போமா சுனிதா, வீடு பூராவும் போடு, அப்பதான் வீடே பவித்திரமா இருக்கும். ஏமா இத போடுறதால வீடு மட்டும் தான் பவித்திரமாகுமா இல்ல நம்ம வாழ்க்கையே பவித்திரமாகுமா? என்ன தேடிக்கிட்டு ராஜகுமாரன் குதிரையில வருவானா? குழந்தை, நீ நம்பிக்கையோட சாம்பிராணி போட்டேன்னு வச்சுக்க, அந்த ராஜகுமார் உன்னை தேடி வருவான். அண்டக்கா கசம் அபுக்கா உக்கும். ஏ ராஜகுமாரன் இந்த வீட்டுக்கு வர வைக்கிறியா? உனக்காக இந்த வீட்டுல சுனிதான்னு ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கான்னு அவன் கிட்ட சொல்றியா? கடவுளே, நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க? ஐயோ, புகை கம்மியா வருது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சாம்பிராணி போடணும்ல. சுனிதா, வந்துட்டேமா. என்னாச்சு? உங்களோட அந்த குழந்தை எங்க? யாராவது இருக்கீங்களா? யாராவது இங்க கொஞ்சம் வாங்கல, இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அண்ணா, 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 உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? பாத்து வாங்க, மெதுவா எந்திரிங்க. வாங்க, வாங்க, பாத்து வாங்க, வாங்க, வெளியில மெதுவா வாங்க. வாங்க. வாங்க, இந்தாங்க. பாத்து வாங்க, வந்துருங்க, வந்துருங்க, வெளிய வந்துருங்க. வாங்க. ஏய், வாங்க. பாத்து, பாத்து மெதுவா. அம்மாடி சுனிதா, சீக்கிரம் உட்காரு, சீக்கிரம் சேர் எடுத்து வா, கண்ணு கொண்டு வா. போ, சீக்கிரமா போ, சீக்கிரம் வாங்க. அந்த சேர் எடுத்து போடு. வாங்கண்ணா, வாங்கண்ணா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, உட்காருங்க, உட்காருங்க. பாத்து. உட்காருங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நல்லா பாத்து, உட்காருங்க. தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. திடீர்னு இவருக்கு என்னாச்சு? நான் தான் சாம்பிராணி புகை போட்டு என்னாலதான் இல்ல. அண்ணா, உங்க மூச்சு இழுக்கிற பைப் எங்கண்ணா? நான் போய் தேடி கொண்டு வரேன். இங்க இருக்கு.
பிரச்சனை ஆயிடுமா? இவன் தான் கொண்டதாவே இருக்கட்டும். ஆனா இவனை கொண்டுட்டா செத்து போனவங்க திரும்ப வந்துருவாங்க. ஹை, நான் காலையில தான் ருத்ரா அண்ணா கிட்ட ஊசி நூலை கொடுத்தேன். நீங்க அதுக்குள்ள மாய மந்திரம் போட்டு துணி தைச்சிட்டீங்களா? நேத்து ராத்திரி நான் அந்த ரூம்குள்ள பார்த்தது நீங்க தானே? யாரு நீ? பேய் படத்துல வர மாதிரி திடீர்னு ரூம்ல இருந்து வந்து நிக்கிற? யாருன்னு கேக்குறல? ஊமை போல. சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வந்து பேசிட்டாங்க. சமீர் அண்ணா இவங்க ஊமை இல்ல, பேசிட்டாங்க. சுனிதா, வாய மூடு. அம்மா, நீ முதல்ல உள்ள போமா. மோகினி, நான் உனக்கு முடியாது. இந்த மகாராணியோட ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாருமே நகரக்கூடாது. இந்த பொண்ணு யாருன்னு முதல்ல சொல்லுங்க. இவ யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நீங்க இதுவரைக்கும் இவ முகத்தை பார்த்தது இல்ல, இப்ப நல்லா பாருங்க. உங்க அண்ணன் பையனோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வந்து ராணி மாதிரி நிக்கிறான். இவ்வளவு நாளா ஒரே ரூம்ல 2 பேரும் தங்கி இருக்காங்க. ஏ மாமா, உங்க பையனோட துணியை எடுத்து கொடுத்து அத போட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற அளவுக்கு இவளுக்கு உரிமை கொடுத்திருக்கீங்களா? இந்த பொண்ணு யாரு? நீங்களாவது பதில் சொல்லுங்க. தயவு செஞ்சு என்கிட்ட எந்த உண்மையும் நீங்க மறைக்காதீங்க. ஏன்னா இவ வயசுல இந்த வீட்ல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, மருமக இருக்கா, கல்யாணமாகாத ஒரு பையன் இருக்கான். என்னம்மா நீங்க இந்த மாதிரியான பொண்ணு கிட்ட எதுக்காக இந்த கேள்வி கேக்குறீங்க? பார்க்கும்போதே தெரியல, தொழிலுக்காக வந்திருப்பா. தொழில் பண்றியா? இந்த வீட்டுக்குள்ள வந்து தொழில் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? பதில் சொல்லு. மா, இந்த ரகசியம் தான் அந்த கதவுக்கு முன்னாடி மறைஞ்சிருந்தது போல. அதனாலதான் அந்த பிஎஸ்டி கார நாம பாத்திர கூடாதுன்னு இந்த கயிறை கட்டி வச்சிருக்கான். இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவள அப்பவே வெளியில கொண்டு வந்திருப்பேன். சமீர், போதும் நிறுத்து. பாவம், அந்த பொண்ணு மேல எதுக்கு இப்படி அநியாயமா பழிய தூக்கி போடுற? ராக்கி கட்டி விட்டுட்டாளா? என்னம்மா இந்த அளவுக்கு பறிஞ்சு பேசுறியா? அதான் கேக்குறேன். தொழில் பண்ண வந்திருக்காளே, ஒருவேளை அதுக்கு ஏதாவது நீ... போதும் நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் பேசுறதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்களே? உங்க பையன் எவ்வளவு கேவலமான வேலை செஞ்சிருக்கான், அத பார்த்து வெக்கப்படாம எங்க எல்லாரையும் பேசாதீங்கன்னு சொல்றீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இவளை இந்த வீட்டை விட்டு எப்படி அனுப்பணுங்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். சமீர், உடனே போலீஸுக்கு போனை போடு. அவங்க வந்து கேள்வி கேட்டா பதில் தானா வரும். இவளுக்காக போலீஸ கூப்பிட்டு நம்ம மரியாதையை என் காத்துல பறக்க விடணும். இவளை இந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி.
என் மருமகளை யாராவது தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். போடா, மரியாதையா போயிடு. மருமகளா? ஆமா, மருமக. எனக்கு வரப்போற மருமக, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. என் பையனை கைப்பிடிக்க போறவ இவதான். புரிஞ்சுதா? கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாணம் இப்ப நடக்கலாம், இல்லைன்னா எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா நடக்கும். இப்ப சந்தோஷமா மோகினி? அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? உண்மை என்னன்னு தெரியாம அநியாயமா அந்த பொண்ணு மேல இப்படி பழிய தூக்கி போட்டுட்டிய. நான் கேட்ட கேள்விக்கு உங்க அண்ணன் அப்பவே உண்மைய சொல்லி இருந்தா தேவையில்லாம அந்த பொண்ணு பத்தி நான் எதுக்கு இப்படி பேச போறேன்? எனக்கு என்னங்க வந்தது? அது சரி, இந்த பொண்ணோட பேர் என்ன? ஏ மாமா, பேரை சொல்லக்கூடாதுன்னு இருமி காட்டுறீங்களா? பார்வதி, திவாகர், உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு பாத்தியா? இதுக்காக தான் நாங்க இந்த வீட்டுல வந்து தங்கணும்னு ஆசைப்பட்டியா? ஒரு நிமிஷம் மாமா, உங்க பையன் எவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்கான் எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணை கொண்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கான். ஆனா என்ன பத்தி கேவலமா பேசுற? மகனோட ரூம்ல இருந்தாலும் வந்து அதுல என்ன தப்பு? இத்தனை நாளா என் பையனோட ரூம்ல தான் இருந்திருக்கான். இன்னொரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க மோகினி, இன்னும் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான், நான் மட்டும்தான். இவ்வளவு நாளா இந்த வீட்டை நீ பாதுகாத்திருக்க, அதுக்காக உரிமை கொண்டாடாத. புரிஞ்சுதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வீட்டுல இருந்து என் மருமகளை யாராவது வெளியே அனுப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். அது என் பிள்ளையா இருந்தாலும் விட மாட்டேன். உங்களுக்குலாம் தெரியாது, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதனாலதான் இந்த பொண்ண இங்க மறைச்சு வைக்க வேண்டியதாயிடுச்சு. இங்க இவளுக்கு பாதுகாப்பு இருக்கும், இவளுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அதனாலதான் மறைச்சு வச்சிருந்தேன். மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், என் விஷயத்துல தலையிடாதீங்க. இனிமே இந்த வீட்டுல என் மருமகளை பத்தி யாருமே பேசக்கூடாது. உங்க வாய்க்குல போட்டு போட்டு வைங்க. பார்வதி, நீ எதுக்கும் பயப்படாத. நீ உன்னோட ரூமுக்கு போமா.
இன்னும் ஒண்ணே ஒண்ணு போதும் கேட்கட்டுமா? நிறுத்து மோகினி.